மற்றும் BlackRock இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை லான்ச் பண்ண இருக்காங்க. செப்டம்பர் 23ஆம் தேதி, க்ளோசிங் அக்டோபர் 7ஆம் தேதி. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். தென் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தெரிஞ்சதுக்கு நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்குன்னா, லாங் டேர்முக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஸோ ஜியோ மற்றும் BlackRock இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டை லான்ச் பண்றாங்க. ஃபிளெக்ஸி கேப் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். அது குறைஞ்சபட்ச முதலீடா நீங்க 500 ரூபாயில இருந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய 500 அமௌண்ட் 65% ஆஃப் த அமௌண்ட் அப்படிங்கறத ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் போன்ற ஈக்விட்டிஸ் பங்குகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 35% டெப்ட்ஸ் அண்ட் அதர் மணிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி தான். பட் ஒன் டைம் செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜியோ குரூப்பை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் BlackRock இவங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். டானுக்கெல்லாம் டான் அப்படிங்கிற மாதிரி BlackRock யுஎஸ்ஏல செயல்படக்கூடிய டாப் 500 கம்பெனிஸ் உடைய பங்குகள்ல 30-40% பங்குகள் அப்படிங்கறத ஹோல்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்டை லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.